Dear viewers, in the video, let us discuss about the nature of the given quadratic equation. So, in problem it is given that given ax square plus bx plus c which is equal to 0. That means what? These are all the input variables a, b, c. These are all the input variables. Then, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா put d which is equal to I call it b square minus 4ac b square minus 4ac. அப்போ இந்த இது அந்த டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா if d equal to 0 ஆக இருந்தால் then the roots are real and equal. Okay, இப்போ அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா that is x1 which is equal to நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா we know that this is x which is equal to b minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இதுதான் ரூட். இப்போ இந்த இடத்துல d வந்து 0 ஆயிட்டுனா we will have this is equal to minus b by 2a. இது முதல் ரூட். ரெண்டாவது ரூட் என்னது x2 which is equal to minus b by 2a. ஈஸி பிரிண்ட் பண்ணிட போறேன். இப்போ if d is greater than 0 ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்க, then the roots are real and unequal. Okay, unequal and distinct roots. Okay, so distinct roots கிடைக்கும். What are the roots அப்படின்னா x1 which is equal to இதேதான் minus b plus square root of this d divided by 2a. அதே நேரத்தில் x2ங்கிறது யாரு? This is equal to minus b minus square root of d divided by 2a. So இதுதான் second root. அப்போ if b is negative ஆக இருந்ததுன்னா then the roots are complex. Okay, அப்படின்னா அந்த ரூட்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்னா this is minus b by 2a plus I into root of d வந்து நெகட்டிவ் இல்லையா? அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா root of minus d by 2a. இது முதல் ரூட்டு. இது யாரு? x1 அப்படிங்கிற ரூட்டு. ரெண்டாவது ரூட் யாரு அப்படின்னா minus b by 2a minus I into square root of minus d by 2a. So these are all the real parts and the imaginary parts. இதுதான் நம்ம பண்ணிப்போம். So we'll start writing a program. Program எப்படி எழுதலாம் அப்படின்னா ரொம்ப simple. So first I give a command that Okay, now let us start writing the program. So first CLC clear ஆல் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த இன்புட் a b c மூணையும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்புட் வாங்கிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்? d கால்குலேட் பண்ண போறேன். So let d which is equal to என்ன பண்றேன்? This is equal to b square. இப்போ b square I call it b square minus 4ac. அப்போ 4 star a star c 4ac. Okay, d equal to b square minus 4ac ன்னு போட்டாச்சு. இப்போ first condition, okay, if small, okay, that is if d equal to 0 ஆக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போறேன். அப்போ that means d equal to checking க்கு ரெண்டு equal to, okay, checking to 0. If d equal to 0 then display என்ன சொல்ல போறேன்? the roots are real and equal. Okay, so this is the first display பண்ணியாச்சு. Okay, இப்போ ரூட் யாரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும்ல. So I call it to be that is x1 இங்க சஃபிக்ஸ் எல்லாம் போட முடியாது. அதனால x1 which is equal to என்னது அப்படின்னா minus b slash
ஸ்டார் ஏ ஸ்லாஷ் 2 ஸ்டார் ஏ. ஓகே, தட் இஸ் மைனஸ் பி பை 2 பை ஏ. அதே மாதிரி இதையும் செமிகோலன் வச்சுக்கிறேன். இல்லைன்னா x1 ஈக்குவல் டு வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி x2ங்கிறது யாரு, தட் இஸ் ஈக்குவல் டு x2 which is equal to இது என்னது மைனஸ் பி பை 2 ஸ்டார் ஏ. ஓகே, ஸோ x1 x2 கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணணும். இப்போ பிரிண்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஐ டேக் இட், இது ரியல் தானே. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஃப் பிரிண்ட் ஆஃப். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ மேக் இட் பி ஒரு ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் வரதுக்காக ஸ்லாஷன் போட்டுக்கிறேன். ஓகே, x1 which is equal to இந்த இடத்துல percentage I call it be 5.2 f. ஓகே, fங்கிறது யாரு floating. ஓகே, 5.2 f கமா போட்டு ஒரு டேப் கொடுத்துக்கிறேன் ஸ்லாஷ் t ஒரு டேப். ஓகே, and x2 which is equal to இதே percentage 5.2 f. ஓகே, f into என்னது I call it be x1 பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்த இதுல x2 பிரிண்ட் ஆகணும். That's all. So this is எப்போ if d equal to 0. இப்போ இது இல்ல அப்படின்னா we will have this is either பாசிட்டிவா இருக்கும் இல்லைன்னா நெகட்டிவா இருக்கும். நான் என்ன சொல்றேன், else if I get to be that is if d is greater than 0 அப்படின்னு செக் பண்றேன். If d is greater than 0 then my condition will come to here. Okay, then என்ன டிஸ்ப்ளே பண்ணணும், roots are real and distinct. For display the roots are real and distinct. ஓகே, ரெண்டு வேற ரூட்ஸ். அப்போ இதுல x1ங்கிறது என்னது கண்டுபிடிப்பீங்க, this is x1 which is equal to minus b. ஓகே, plus. ஓகே, அப்புறம் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் d the whole thing. அதனால இங்க ஒரு பிராக்கெட் போடுறேன் ஸ்லாஷ் 2 ஸ்டார் ஏ. இது யாரு, என்னுடைய x1. அப்ப x2ங்கிறது யாரு, x2 which is equal to the same thing minus b, இங்க minus square root of b. okay, slash 2 star a. okay, ஆனா அந்த 2 star a வேணா இதையும் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சம்திங் we will have இந்த இடத்துலயும் ஸ்லாஷ் இது 2 star a முதல்ல கால்குலேட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் we will have this. okay, சரி. ஸோ திஸ் இஸ் அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் பண்ணணுங்களா, இப்போ பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதே தானே. நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இது ஒரே விஷயம் தானே. அதே x1 x2 நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C Ctrl+V அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடமா. அப்போ பிரிண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். இப்போ என்னது அப்படின்னா, இப்போ இது இல்லாத பட்சத்தில் எனக்கு என்ன இருக்கும், டி வந்து என்னது நெகட்டிவ். எல்ஸ் அப்படின்னு போட்டு அடுத்த லைன் எழுதிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ எல்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்து என்னது, we are having d is negative, therefore display என்ன சொல்றேன், the roots are complex. okay, complex. The roots are imaginary. இல்லைன்னா the roots are complex numbers எழுதிக்கலாம். அதான் பெஸ்ட். The roots are complex numbers. ஓகே, இப்போ இதுல ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா கண்டுபிடிச்சலாமா. இப்போ ஐ கால் இட் பி ரியல் பார்ட் கேபிட்டல் பின்னு கொடுத்துருவேன். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஓகே, ஸ்லாஷ் 2 ஸ்டார் ஏ. இது ரியல் பார்ட். ஓகே, ரியல் பார்ட். இமேஜினரி பார்ட் வந்து ஐபி. நாங்க ப்ராப்ளத்துல வேற மாதிரி எழுதியிருப்பேன், இங்க வேற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணும்போது. ஸோ இமேஜினரி பார்ட் வந்து என்னது அப்படின்னா, that is square root of minus of b, d வந்து நெகட்டிவ், அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் டி டிவைடட் பை 2 ஸ்டார் ஏ. இது பிராக்கெட். ஓகே, ஸோ இமேஜினரி பார்ட் கிடைச்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் ஃபிக்ஸ் பண்ணலாமா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரூட் ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் எஃப் பிரிண்ட் ஆஃப்
ஓகே, என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல x1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்லாஷ் n போட்டுக்கிறேன். ஸ்லாஷ் n இதுக்கு நியூ லைனுக்காக. ஓகே, ஸ்லாஷ் n x1 ஈக்குவல் டு இதுல ரியல் பார்ட் பண்ணணுமா? அப்ப நான் பண்றேன், திஸ் இஸ் பர்சன்டேஜ் 5.2 டெசிமல் எஃப் பிளஸ் பர்சன்டேஜ் ஒரு ஐ போட்டுக்கிறேன். ஓகே, பிளஸ் ஐ இன்ட்டு பர்சன்டேஜ் 5.2 எஃப். ஓகே, எஃப் இதுல யார் யாரெல்லாம் வந்து நிக்கணும்? x1ல முதல் எலிமெண்ட்ல ரியல் பார்ட், அப்போ ஆர்பி கமா ஐபி, இமேஜினரி பார்ட் ஐபி. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் printf. இதே மாதிரி தானே ரெண்டாவது printfம் கொடுக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. ஸோ த சேம் திங் செகண்ட் printf இதுக்கும் அதே தான். நான் ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இட் இஸ் கோயிங் டு பி மைனஸ். ஓகே, ஸோ ரியல் பார்ட் பிளஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி பார்ட், அடுத்ததுல ரியல் பார்ட் மைனஸ் ஐ டைம்ஸ் இமேஜினரி. ஸோ தட் இஸ் த திங். ஸோ இதோட நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா, we will have இதோட முடிஞ்சு போச்சு. ஸோ we will have end. இந்த end எதுக்குன்னா இஃப்க்குள்ள கண்டிஷன். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ நவ் லெட் அஸ் மேட்லாப்ல இந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, இப்போ நான் மேட்லாப்ல அந்த ப்ரோக்ராம் அதே ப்ரோக்ராமா டைப் பண்ணியிருக்கேன். பாருங்க, சிஎல்சி கிளியர் ஏபிசி 3 இன்புட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் we have calculated what is my d determinant வந்து யாரு அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ணிட்டேன். Then if d equal to 0, the roots are real and equal. Else if d is positive, the roots are real and distinct, and else otherwise the roots are complex. Okay, so இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம். I will share this program also, PDF ஷேர் பண்றேன். முதல்ல இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we are going to calculate this guy. Okay, that is enter the coefficient. முதல்ல x square minus 4 equal to 0 அப்படின்னு பார்த்தோம்னா we will have the roots are என்ன கிடைக்கும்? x square minus 4னா roots are real and distinct. அப்போ x squareக்கு 1 b இல்ல, and we'll have this is minus 4. So then the roots are real and distinct. அப்போ first root யாரு? 2, minus 2. Okay, சரி, இன்னொரு ப்ராப்ளம் போடுறேன். Again I'm going to have these roots are real and distinct 1. Okay, I'll give minus 5, that is அடுத்தது யாரு அப்படின்னா 6. இது என்னது? x square minus 5x plus 6. அப்போ என்ன வரும்? எனக்கு ரூட் வந்து 2, 3, 2 அப்படிங்கிற ரூட் கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நவ் we will go for another இன்னொரு திருப்பு ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ the first thing is x square வந்து I give you x square minus 2x plus 5. ஓகே, ஸோ I give it to be plus 5 கொடுத்துடலாமா? இப்போ 5 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ that is x square minus 2x plus 5 which is equal to the roots are complex. The root என்னது அப்படின்னா 1 plus 2y and 1 minus 2y. So these are all the complex roots. ஓகே, இப்போ நமக்கு ஒன்னே ஒன்று மட்டும் செக் பண்ணல, என்னது அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவலுக்கு மட்டும் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ சிம்பிளான ஈக்குவேஷன் வந்து என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x எக்ஸ் ஸ்கொயர் 1. ஓகே, மைனஸ் 4x. ஓகே, பிளஸ் 4 ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா the roots are real and equal 2, 2. புரியுதுங்களா? இப்போ we have computed all the three things. Okay, I'll stop here.